சிவாய ஓம் நம சிவாய. ஆனந்தமான சிவம் ஆதாரமான சிவம் ஆதிசிவமான சிவமே. வேத வடிவான சிவம் நாதமயமான சிவம் ஜோதி சிவமான சிவமே. சிவ 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 சிவமயமே ஜெயமுண்டு பயமில்லை சொல் மனமே. சிவ 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 சிவநாமம் ஜகமதை ஆண்டிடும் எந்நாளும். உனை என்று யாரும் இல்லை, உலகத்தில் தெய்வமில்லை, என்னை ஆள வந்த வடிவே. மனமென்னும் கோயிலிலே மறைவோத வந்தவனே, தினம் வந்து தந்த வளமே. சிவ 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 சிவமயமே ஜெயமுண்டு பயமில்லை சொல் மனமே. சிவ 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 சிவநாமம் ஜகமதை ஆண்டிடும் எந்நாளும். சிவமயமே ஜெயமுண்டு பயமில்லை சொல் மனமே. சிவ 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 சிவநாமம் ஜகமதை ஆண்டிடும் எந்நாளும். உயிராகி பயிராகி ஊனாகி உணர்வாகி ஒளியாகி நின்ற திருவே. கனலாகி புனலாகி காற்றாகி நிலமாகி வானாகி தோன்றும் உருவே. சிவ 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 சிவமயமே ஜெயமுண்டு பயமில்லை சொல் மனமே. சிவ 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 சிவநாமம் ஜகமதை ஆண்டிடும் எந்நாளும். கருவின்றி உருவேது, உருவின்றி திருவேது, திருவின்றி அருள் இல்லையே. அவனன்றி அசையாது, அறநன்றி அசைவேது, சிவனன்றி அன்பு இல்லையே. அன்பே சிவம் அழகே சிவம் அறிவே சிவம். சிவ 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 சிவமயமே ஜெயமுண்டு பயமில்லை சொல் மனமே. சிவ 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 சிவநாமம் ஜகமதை ஆண்டிடும் எந்நாளும். சிவ 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 சிவமயமே ஜெயமுண்டு பயமில்லை சொல் மனமே. சிவ 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 சிவநாமம் ஜகமதை ஆண்டிடும் எந்நாளும். தர்மத்தை காக்கும் தயாபரனான திருவிளையாடல் பெருமானின் பேரருளினாலே சோமசுந்தர பெருமானை கைத்தலம் பற்றிய தடாதகை பிராட்டியார் ஒரு திருக்குமரனை பெற்றெடுத்தார். ஆய கலைகளை கற்று வளர்ந்த அக்குமரனின் பெயர் உக்கிரகுமாரன். சந்திர குலத்தைச் சார்ந்த
உக்கிரகுமாரனின் கைத்தலம் பற்றிய திருமகள் சூரிய குலத்தைச் சார்ந்த மணவூர் மன்னன் சோமசேகரனின் புதல்வி காந்திமதி. மதுரை மூதூர் கடிபொழில் நாட்டின் மண்டலதிபதி மாமரை போற்றும் பிறைசூடிய பெருமானும் சந்திரகுலத்தை காக்க வந்த சுந்தர பாண்டியரின் திருமகனும் திருமுருக கடவுளின் திருவவதாரமுமான உலகம் போற்றும் உக்கிர பாண்டியர் வாழ்க 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 வாழ்க. மதுரையை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிய வந்திருக்கும் உக்கிர குமாரன் எனும் உக்கிர பாண்டியனே, வாழ்த்தொழியில் அடங்கிவிடாது வாழ்க்கை. போற்றுபவர் போற்றினாலும் புழுதி வாரி தூற்றுபவர் தூற்றினாலும் ஏற்றதொரு கருத்தை எடுத்துச் சொல். எதற்கும் அஞ்சாத தன்மானத்துடன் நில். நீதி செய், சேவை செய், ஏழைகளுக்கு உதவு. எப்பொழுதும் இறைவனை நினை. உனது ஆட்சி மட்டுமின்றி உனது வாழ்க்கையும் சிறக்கும் என்பது உறுதி. தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. தங்களின் திருமொழியை அருள்மொழியாக ஏற்பேன். அன்பானவர்களே, தெய்வம் மனிதனாகி மனிதனும் தெய்வமாகலாம் என்பதை தெரிவிக்கவே யாம் சோமசுந்தரரானோம். சுந்தர பாண்டியராக ஆட்சி புரிந்தோம். இனி யாம் பாண்டிய மண்டலத்திலிருந்து விடைபெறுவோம். தந்தையும் தெய்வமுமான தயாபரனே, தாங்கள் எங்களை விட்டு பிரிவதா? திருக்கையிலையின் தீர்ப்பு இது. நன்மை பயக்குமானால் தீர்ப்புகளும் திருத்தப்படலாம். படைப்பவன் எழுதியதை மாற்றுவதில்லை. தங்கள் கருணை இருந்தால் எதையும் மாற்றலாம் ஐயனே. மனிதனானாலும் மகேசனானாலும் மறைபோற்றும் நீதிகள் பொதுவானவை. விதிகளின்படிதான் விமலனாகிய எம்மாலும் செயல்பட முடியும். விடை கொடுக்க தயாராகுங்கள். அனைத்துமே அருளாடல், ஐயனின் திருவிளையாடல். காந்திமதி, என்ன நடந்தது? எதற்காக கண்ணீர்? என்ன நடக்கக்கூடாது என்று நினைத்தேனோ அது நடந்துவிடும் போல் இருக்கிறது. நினைத்தது என்ன காந்திமதி? ஒரு பெண் என்பவளுக்கு திருமணம் நடந்தவுடன் பிறந்த வீடு போய்விடுகிறது. புகுந்த வீடு புது பிறப்பை தருகிறது. அப்பெண்ணின் கணவனை பெற்றவர்களே அவளுக்கும் பெற்றோர் ஆகின்றனர். அந்த வகையில் எனக்கு தாய் தந்தையாக அமைந்தவர்கள் உலகத்திற்கே அம்மையப்பனாக இருக்கும் தெய்வங்கள் என்று ஆனந்தம் அடைந்திருந்தேன். அப்படி அடைந்த ஆனந்தம் இப்படி ஒரு சோகத்தை தரும் என்பதை கனவிலும் நான் நினைத்து பார்க்கவில்லை. காந்திமதி, பெண்ணாக பிறந்தவளுக்கு எப்போதும் சொந்தமானது அவளது கணவன் மட்டுமே. அந்த சொந்தமே இல்லற பந்தம். உனது சொந்தம் உக்கிரகுமாரன், எனது சொந்தம் உலகாளும் பரமன். நீ உனது புகுந்த வீட்டிற்கு வந்திருப்பவள், நான் எனது புகுந்த வீட்டிற்கு சென்று கொண்டிருப்பவள். அது எனது புகுந்த வீடு மட்டுமா? நான் இருந்த வீடும் அதுதானே? இருக்கலாம். அதற்காக பிரிந்துதான் இருக்க வேண்டுமா? வரவும் செலவும் போல வாழ்க்கையில் உறவும் பிரிவும் சகஜம்தானே? மனித பிரிவாக இருந்தால் அதன் வருத்தம் ஓரிரு மாதங்களில் மறைந்துவிடும். இது தெய்வத்தின் பிரிவு.
இதை எப்படி எங்களால் தாங்கிக் கொள்ள முடியும்? எல்லா சுமைகளையும் சுமக்க பிறந்தவளே பெண். இந்த சுமையின் சோகம் இவ்வுலகத்தை விட பெரியது தாயே. காந்திமதி, அன்பு, ஆசை, பாசம், காதல், உறவு, சுகம் இவை அனைத்தும் எவருக்கும் என்றும் நிலையானதல்ல. அன்பிருந்தால் துன்பம் இருக்கும், ஆசை இருந்தால் அவலம் இருக்கும், பாசம் இருந்தால் மோசம் இருக்கும், காதல் இருந்தால் சாதல் இருக்கும், உறவிருந்தால் பிரிவிருக்கும், சுகம் இருந்தால் சோகமும் இருக்கும். ஒன்றில்லாமல் மற்றொன்று உருவாகாது. சென்றதை நினைத்து வருத்தப்படுவதை விட இருப்பதைக் கொண்டு சிறப்புடன் வாழ்வதே நல்லது. தெய்வம் சொல்லும் தத்துவம் எல்லாம் மனித பிறவிக்கு எங்கே புரிய போகிறது? அதற்காக அமைந்ததுதானே ஐயனின் திருவிளையாடல். அதை புரிந்து கொண்டால் மனிதனும் தெய்வமாகலாம். எதற்காக அமைந்தாலும் தாங்கள் எவ்வளவு தத்துவங்களை சொன்னாலும் பிரிவு பிரிவுதானே. பழம் பறிக்கப்படுகிறதே என்பதற்காக அம்மரம் கவலைப்படுவதில்லை. காரணம், அம்மரம் மீண்டும் பூக்கும், காய்க்கும், புதிய பழங்களை கொடுக்கும். ஒரு குலை தள்ளிய வருத்தத்திலேயே வாழை மரம் காய்ந்து விடுகிறதே. அதற்காகத்தானே ஆண்டவன் ஆலமரத்தையும் படைத்திருக்கிறான். சாய்ந்த வாழை சரித்திரமாவதில்லை. பறந்து விரிந்த ஆலமரத்தை தான் பலரும் போற்றுவார்கள். காந்திமதி, ஆலமரம் அனைவருக்கும் நிழல் தரும். 1000 பறவைகள் அதில் இளைப்பாரும். அதன் விழுதுகள் ஊஞ்சலாகும். மழைக்கும் வெயிலுக்கும் ஒதுங்கியவர்கள் பிரியலாம். இளைப்பாறிய பறவைகள் பறக்கலாம். ஆடிய ஊஞ்சல் நிற்கலாம். அதை பற்றியெல்லாம் ஆலமரம் கவலைப்படுவதில்லை. காந்திமதி, ஆலமரமாக நீ வாழ வேண்டும். அதன் வேர்களாக உனது வம்சம் பறந்து விரிந்து வளர வேண்டும். உக்கிரகுமாரா, உலகப் பிறவிகளில் அரிதானது மனித பிறவி. அந்த மனித பிறவிக்குள் அமைந்திருப்பது விதி, வினை, பாவம், புண்ணியம் என்பதான செயல்கள். எந்த மனிதனாக இருந்தாலும் அவனது செயல்களைக் கொண்டுதான் அவனது வாழ்வின் நிலையும் கணிக்கப்படுகிறது. கிரகங்களின் சஞ்சாரத்தை வைத்துத்தான் மனித வாழ்வின் ஏற்ற இறக்க மாற்றமும் வகுக்கப்படுகிறது. அது உனது வாழ்விலும் ஏற்பட போகிறது. என்ன சொல்கிறீர்கள் தந்தையே? ஆண்டவனின் குமரன், அவனுக்கு அமையவிருக்கும் இன்னல், அதனால் அவன் பெறவிருக்கும் துன்பம். விளையாடாதீர்கள் தந்தையே. விளையாடுவது நான் அல்ல, விதி. உக்கிரகுமாரா, உனது ஆட்சியில் உனக்கு அமையவிருக்கும் பகையானது 3. உனது புகழையும் பெருமையும் பொறுக்க இயலாத தேவேந்திரன் உனது முதல் பகைவன். தேவேந்திரனின் கட்டளைக்குட்பட்ட கடலரசனே உனக்கு 2ஆம் பகைவனாகி மதுரை நகர் மீது பொங்கி எழுந்து சீறிப் பாய்வான். அழகிய மேருமலை உனக்கு 3வது பகைவனாகி ஆணவத்தை அரசோச்சும். அந்த சமயத்தில் உலக மக்களை காத்திட வேண்டிய பொறுப்பு உனதாகும். உக்கிரகுமாரா, உனக்கு யாம் வழங்க இருப்பது அரிய பொக்கிஷங்கள் 3. இது வளை. இந்த வளை கொண்டு தேவேந்திரனுடைய முடி சிதறும் வண்ணம் எரிவாயாக. அதனால் உனது முதல் பகைவனான தேவேந்திரனுடைய இருமாப்பு அழியும். இது வேல். இந்த வேலை கொண்டு கடல் கலையும் வண்ணம் வேகமாக எரிவாயாக. அதனால் உனது 2வது பகைவனான கடலரசனின் எதிர்ப்பு ஒழியும். இது செண்டு. இந்த செண்டை கொண்டு மேருமலையின் செருக்கு அழியும் வண்ணம் வேகமாக அடிப்பாயாக. அதனால் 3வது பகைவனான மேருமலையின் மனவிருள் மறைந்து அருள்மழை பொழியும். உக்கிரகுமாரா, இனி உன் வாழ்வில் இன்னல்கள் மறைந்து என்றும் இன்பம் சூழட்டும்.
சுமதி, புறப்படட்டுமா? ஐயனே, ஐயனே. வயதுக்கு தக்க உணர்வுகள் வேண்டும் என்பதை அறிவரா சிறு குழந்தை போல கண்ணீர் விடுவது? ஐயனே, அகிலமெல்லாம் தானே ஆகி விளங்கும் தங்களை விட்டு பிரிகிறோம் என்ற நிலை ஏற்பட்ட பின்னர் எங்கள் வாழ்க்கையில் இனி என்ன இருக்கிறது? சுமதி, நேசத்திலே நேசம் பிறக்கும், அன்பே அன்பை விளைவிக்கும். இறையருள் இல்லாத இடமே இல்லை. இதை பார்த்து அனுபவிக்கும் அறிவு மனிதர்களிடம் இல்லை. இந்த மேலான அறிவு பெற்றிட்டால் கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, இல்லையா? ஐயனே, இறைவனிடமிருந்துதான் எல்லா உயிர்களும் பிறக்கும். இறையிடமிருந்தே எல்லாம் வெளிப்படும். இறையே அழியா வீடு. ஐயனே, இறையே அமரர்களுக்கெல்லாம் முன்னோர். இறையே அனைத்து உயிர்களின் உள்ளும் நிறைந்திருக்கும் ஆத்மா. இப்படிப்பட்ட உறவு பிரித்தால் எப்படி எப்படி கண்கள் கலங்காமல் இருக்கும் ஐயனே? அஞ்சா நெஞ்சனே, ஆத்மா பிரிவதில்லை. அற்பமான உடல் மட்டும்தான் பிரிகிறது. மனிதனை உயர்த்துவதற்காக இறைவன் மனிதனாகி வருகிறான். யாம் பிறப்பற்றவன் என்றாலும் மனிதனை மேம்படுத்துவதற்காக மனிதனாகி வந்தோம். உங்கள் காதுகள் நல்லவற்றையே கேட்கட்டும், உங்கள் கண்கள் நல்லவற்றையே பார்க்கட்டும், உங்கள் நினைவெல்லாம் இறைவன் மீதே நிலைக்கட்டும். தடாதகை, வா. இனி எங்கள் இருவருக்கும் ஏகாந்த நிலையே போதும். எவரும் எம்மை பின்தொடராதீர்கள். அருளே போற்றி, அருட்பெரும் கருணையே போற்றி, ஆதியும் அந்தமிலா ஆனந்த ஜோதியே போற்றி, இறையே போற்றி, இகபர சுகமே போற்றி, ஈசனே நேசனே ஈடிலா வாசனே போற்றி, உருவே போற்றி, உறவே உணர்வே போற்றி, ஊன் தந்து உயிர் காக்கும் ஊற்றே ஒளியே போற்றி, எனதரசே போற்றி, எங்கள் முதல்வா போற்றி, ஏற்றமிகு தந்தருளும் ஏகாந்த நிலையே போற்றி, ஐயனே போற்றி, ஐந்து முகத்தவா போற்றி, ஒன்றாகி
ஒருமையுடனும் உண்மையுடனும் பெருமானின் திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்களை உயர்த்தும் திருவிளையாடற் பெருமானின் பேரருளினாலே தொடரவிருக்கும் படலங்கள் அனைத்தும் மனித சமுதாயத்திற்கு நல்லதோர் பாடமாக அமையும். அவனருளாலே அவன் தாழ் வணங்கி